விருதுநகர் மாவட்டம் கிருஷ்ணன் கோவிலில் கல்விப் பணியில் கடந்த 34 ஆண்டுகளாக சிறப்பாக சேவையாற்றி வரும் BPMM கல்வி நிறுவனங்கள், கலை மற்றும் அறிவியல் கல்லூரி, பொறியியல் கல்லூரி, நர்சிங் கல்லூரி, கல்வியியல் கல்லூரி உள்ளிட்ட பல்வேறு கல்வி நிறுவனங்கள் ஒரே வளாகத்தில் தமிழ்நாட்டினுடைய முதல்வர் நாளைக்கு பங்கேற்கிறதுக்கான சூழல் இருக்கு. என்ன விஷயங்கள்லாம் பேசணும்? மூன்று தமிழர் சுட்டுக் கொல்லப்பட்ட விஷயங்கள்லாம் இது நேற்றே இங்கே பதிய வச்சிருக்கேன். நேற்று இதே ப்ரெஸ் மீட்டில் இங்கேயே அதை சொல்லியிருக்கேன். நான் தான் ஃபஸ்ட்டு சொன்னேன். 19, 10, 20, 2 நாளும் நம்மளுடைய திரு அமித்ஷா அவர்கள் சென்னை வர இருக்கிறார். மொத்தம் 6 CM வந்து இங்கே கலந்துக்கிறாங்க. அதில் 4 பேர் புதிய முதல்வர்கள், 2 பேர் தான் ஏற்கனவே முதல்வர்களாக இருந்தவங்க. அந்த வகையில் நமக்கு இப்போ வந்து கர்நாடகாவோட தான் இப்போ வந்து காவேரி இஷ்யூ ஆகட்டும், நமது தமிழர்கள் 3 பேர் சுட்டு கொல்லப்பட்டதாகட்டும், மிகப்பெரிய ஒரு மக்களிடையே ஒரு கொந்தளிப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. நிச்சயமாக நமது முதல்வர் திரு DK சிவகுமார் அவரிடம் பேசி உறுதியாக அந்த பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு 1 கோடி ரூபாய் நிவாரண நிதி ஒரு வேலை வாங்கி தரணும். கவர்மெண்ட்டில் ஒரு ஜாப் இனி வந்து இந்த மாதிரி தொடராமல் இருக்கிறதுக்கு உறுதிப்படுத்தணுன்றது என்னுடைய கோரிக்கை, தேமுதிகவின் கோரிக்கை. அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து காவேரியிலேருந்து இன்றைக்கு உபரி நீர் தான் இன்றைக்கி இப்போ வரைக்கும் வந்துக்கிட்டு இருக்கு. அந்த உரிமையான தண்ணீர் வந்தால் கடமடை வரைக்கும் போகும்போது இன்றைக்கி வந்து விவசாயிகளுக்கு அதனால் பெனிஃபிட் ஆகும். இன்றைக்கி வரைக்கும் கடைமடை வரைக்கும் தண்ணி போகலை. அதனால் நம்ம விவசாயிகள் பெருசாக பாதிச்சிருக்காங்க இந்த வாட்டி. அது மாதிரி நம்மளுடைய குறுவை, சம்பா இது வரைக்கும் அவங்க பயிரிட முடியலை. இப்போ வந்து முடிஞ்சு இன்னும் சம்மர், எல்னினோலாம் வந்தால் விவசாயிகளுடைய வாழ்க்கை கேள்விக்குறியாக இருக்குது. ஸோ இதெல்லாம் கன்சிடர் பண்ணி நமது முதல்வர் அவர்கள் DK சிவகுமாரிடமும் நமது உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷாவிடமும் இதை வலியுறுத்தி காவேரியில் உரிமை தண்ணீரையும், அந்த காட்டில் வந்து மாடு தேடி போனாங்களா, மரத்தை வெட்ட போனாங்களா, இல்லைன்னா அவங்க வந்து எதுக்கு போனாங்கன்றது தெரியாமல் ஒரு நிகழ்ச்சி நடந்திருக்கு. காலுக்கு அதை நான் நேற்றே சொன்னேன், முழங்காலுக்கு கீழே தான் சுடணும், அப்படி ஒரு விதி இருக்குது. பட் அவங்க வந்து காலில் போட்டிருந்த செருப்பு டேக் ஒட்ட அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, அந்த ஸ்டிக்கர் கூட பிரிக்கலை. ஸோ இது வந்து செட்டப் பண்ண மாதிரி இருக்குது. அந்த ஃபோட்டோஸ் எல்லாம் பார்க்குறப்போ இது திட்டமிட்ட ஒரு படுகொலையாக தான் நம்ம பார்க்கணும். இதுக்கு நிச்சயமாக அந்த குடும்பங்களுக்கு ஒரு நியாயம் கிடைக்கணும்னு சொல்லி நான் கேட்டுக்கிறேன்.